ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சிஏ அகாடமில இருந்து இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நீட் யூஜி 2026 எக்ஸாமினேஷனுக்கு எப்படி ப்ரிப்பரேஷன் ஆகணும் அப்படின்னு பற்றி ஓவர் வியூ பார்க்க போகிறோம். இதெல்லாம் இப்படி நாங்கள் சொல்கிற விஷயம் மாதிரி கரெக்டாக பண்ணீங்கன்னா கண்டிப்பாக 2026 உங்களோட ஸ்கோர் நல்லபடியாகவும் இருக்கும். கண்டிப்பாக உங்கள் சீட்டையும் கரெக்டாக ஆக்குப்பை பண்ணி எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? அதனால ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க, கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 2026 வந்து யார் யார் ப்ரிப்பரேஷன் பண்ணுறீங்களோ கண்டிப்பாக உங்களோட சக்ஸஸும் இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆகும். சரிங்களா? ஆனால் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோ பாருங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மாதிரி எந்த ஹெல்ப்னாலும் கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி தரும். புரியுதுங்களா? சரி, இந்த வீடியோவில் நம்ம என்ன சொல்ல போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு 2025 எக்ஸாமினேஷன் எழுதிட்டு வந்தோம். அதில் சில தயக்கங்கள், இப்படிலாம் கொஸ்டின் பேப்பர் இருந்தால் நம்ம எப்படி ஜெயிக்கலாம் அப்படின்னு இருக்கும். அதை பற்றி பேசிட்டு 2026 எப்படி ப்ரிப்பரேஷன் ஆகிறத பற்றியும் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறோம். வாங்க இந்த வீடியோவில் போய் பார்ப்போம். சரிங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் விஷயம், நீட் எக்ஸாமினேஷன் நம்மளுக்கு கேட்டிருந்தாங்க. நம்மளுக்கு 2024 அவங்க என்டிஏவும் அவங்களும் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு கொஞ்சம் கான்ட்ரவர்சி ஆகிற மாதிரி இருந்துச்சு. அவங்க நம்ம ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கோர்ட்டுக்கு இந்த கேஸை கொண்டு போயிருந்தாங்க. எக்ஸாம் வந்து ரீ எக்ஸாம் வேணும் அப்படி இப்படின்லாம் பேசியிருந்தாங்க. கொஸ்டின் பேப்பர் வந்து லீக் ஆயிடுச்சு எல்லாம் பற்றி பேசியிருந்தாங்க. என்டிஏ வந்து அதுக்கு முன்னாடி 2024 முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, கொஸ்டின் பேப்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸியாக கேட்டுட்டு வந்துருந்தாங்க. சரிங்களா? ரொம்ப டஃப் இல்லாத அளவுக்கு கேட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் 2024 நம்மளுக்கு கோர்ட்டு கொண்டு போகும்போது நம்மளுக்கு கோர்ட்டில் சில கொஸ்டின்ஸ்லாம் ரைஸ் பண்ணாங்க. அதை பற்றி ஃபஸ்ட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் அப்ளிகேஷன் ஏன் வந்து உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணீங்க அப்படின்னு கேட்டாங்க. சரிங்களா? எக்ஸாம் அப்ளிகேஷன் வந்து இந்த டூரேஷன் நடந்துட்டு இருக்கும்போது ஏன் எக்ஸாம் அப்ளிகேஷனை வந்து நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணீங்கன்னு முதல் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ரெண்டாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, கொஸ்டின் பேப்பர் ஏன் இவ்வளோ ஈஸியாக இருந்துச்சுன்னு கேட்டிருந்தாங்க. அந்த ஈஸி லெவலை பொறுத்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொஸ்டின் பேப்பர் வந்து நிறைய பேர் வந்து ஃபுல் பர்ஃபெக்ட் ஸ்கோர் எடுத்தாங்க. 720க்கு 720 அப்படின்னு எடுத்திருந்தாங்க. அந்த கொஸ்டின் பேப்பர் பார்க்கும்போது ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஏன் இவ்வளோ ஈஸியாக இருக்குது கொஸ்டின் பேப்பர், அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் அவங்க ரைஸ் பண்ணியிருந்தாங்க. அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் வந்து ஏன் லீக் ஆனுச்சுன்னு கேட்டாங்க. எப்படி லீக் ஆனுச்சு, எங்க இருந்து லீக் ஆனுச்சு அப்படின்னு பற்றி கேட்டிருந்தாங்க. அடுத்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் சென்டர்ஸ் ஏன் பிரைவேட் சென்டரில் கொடுத்தீங்க, ஏன் பிரைவேட் சென்டரில் கொடுத்தவங்க மூலியமா உங்களுக்கு வந்து ஏன் வேற சென்டர்ஸே இல்லையா அப்படின்லாம் கேட்டிருந்தாங்க. அடுத்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, ரிசல்ட் அனௌன்ஸ்மெண்ட் ஏன் சீக்கிரமாகவே அனௌன்ஸ் பண்ணிட்டீங்க, நீங்கள் ஒரு டேட்டு சொல்லியிருக்கீங்க, அப்போ அந்த டேட்டில் கொடுக்காம ஏன் சீக்கிரமாக அனௌன்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்லாம் கொஸ்டின் வந்து ரைஸ் பண்ணியிருந்தாங்க. எப்போ என்டிஏட்ட 2024 நீட் எக்ஸாமினேஷன் வச்சு அவங்க இந்த கொஸ்டின்லாம் ரைஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு என்டிஏ வந்து 2025 அவங்களுக்கு எந்த கொஸ்டினும் யாரும் கேட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இந்த விஷயத்துல கரெக்டாக நடந்துக்கிட்டாங்க. அப்போ அவங்க என்னென்ன விஷயங்கள்லாம் கரெக்டாக பண்ணாங்கன்னு பார்ப்போம்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் அப்ளிகேஷனை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணவே கிடையாது. எக்ஸாம் கொஸ்டின் இது அப்ளிகேஷன் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணவே கிடையாது. அந்த அளவுக்கு ரொம்ப கரெக்டாக டேட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. எக்ஸாம் டேட் அப்ளிகேஷன் முடிய போகிறதுக்கு முன்னாடி ஒரு நோட்டீஸ் கொடுத்துருந்தாங்க. இது மாதிரி இந்த டேட்டுக்கு அப்புறம் எக்ஸ்டெண்ட் ஆகாது, ஒழுங்காக ரிஜிஸ்டர் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரிங்களா? இத்தனை வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதை 2024 கோர்ட்டு கேட்டனால 2025 அதை எக்ஸ்டெண்ட் பண்ணவே இல்லை. அடுத்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, கொஸ்டின் பேப்பர் வந்து எப்படி வந்து இவ்வளோ பேர் நல்லா ஸ்கோர் எடுக்கிறாங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நிறைய பேர் 720 அது 1, 2 இருந்துச்சு. லாஸ்ட் இயர் வந்து மேக்ஸிமம் நம்பர் வந்து இருக்கும்போது ஏன் இவ்வளோ பேர் 720 எப்படி எடுக்கிறாங்க அப்படின்னு கேட்கும்போது, அந்த கொஸ்டின்ஸை வந்து இந்த வருஷம் ரொம்ப லென்த்தியாகவும் ப்ளஸ் கொஞ்சம் டிஃபிகல்ட்டி லெவலையும் ரைஸ் பண்ணி கேட்டிருந்தாங்க. அதனால இந்த வருஷம் கண்டிப்பாக 720 தமிழ்நாட்டிலையும் இந்தியாவிலையும் எங்கேயுமே கிடையவே கிடையாது. அப்போ அந்த கொஸ்டின் பேப்பரை அவங்க அதுக்கேற்ற மாதிரி செட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்தது, கொஸ்டின் பேப்பர் எப்படி லீக் ஆனுச்சு அப்படின்னு கேட்டாங்க. அந்த கொஸ்டின் பேப்பர் லீக் ஆனது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு பிரைவேட் சென்டர்ல கொடுத்துருந்தனால லீக் ஆகிறதுக்கு ஒரு பாசிபிலிட்டி இருந்துச்சு. அதனால இந்த வருஷம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த வருஷம் எக்ஸாமினேஷன் வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் அவங்க கலெக்டர் கீழே இந்த எக்ஸாமை கண்டக்ட் பண்ணி கொண்டு போகிற மாதிரி சொல்லிட்டாங்க. ப்ரைவேட் சென்டரும் கொடுக்காம, சேம் திங் வந்து ப்ரைவேட் எக்ஸாம் சென்டரும் கொடுக்காம, கவர்மெண்ட் எய்டில் இருக்க சென்டர்ஸை மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் சென்டர்ஸை வந்து சூஸ் பண்ணி இந்த வருஷம் அந்த கொஸ்டின் பேப்பர் லீக்கை ஃபுல்லாகவே தடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து எக்ஸாம் சென்டர் வந்து இந்த வருஷம் சில டிஃபிகல்ட்டிஸ்லாம் ஃபேஸ் பண்ணாங்க. கரண்ட் இல்லை, இது ஒழுங்காக ப்ராப்பர் சேர்ஸ் இல்லை, டேபிள்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒழுங்கான சேர்ஸ் இல்லை அப்படின்னு. அது மாதிரி இருக்கிறத வந்து இந்த வருஷம் கொஞ்சம் டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்ணியிருந்தாலும் அது மாதிரி எக்ஸாம் சென்டர் வந்து ஃபுல்லாகவே எதுக்கு ஒதுக்கி வச்சுட்டாங்க பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் சென்டர்ஸாக பார்த்து கொடுத்துட்டாங்க.
அடுத்தது வந்து ரிசல்ட் அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் அவங்க ஜூன் 14ஆம் தேதி அப்படின்னு போட்டிருக்காங்க. கண்டிப்பாக அந்த டேட்டில் தான் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஏன் இந்த விஷயத்த சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து லாஸ்ட் இயர் வந்து அவங்க என்டிஏ வந்து கோர்ட்டில் அவங்க சில விஷயங்கள்லாம் நல்லா பண்ணியிருந்தாங்க. அப்படின்னா கொஸ்டின் பேப்பர் ஸ்டூடெண்ட் ஸ்ட்ரெஸ் ஆகிடக்கூடாது, கொஞ்சம் ஈஸியாகவே கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக கேட்டிருந்தாங்க. அதுக்கு 720 நிறைய பேர் எடுத்திருந்தாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேட் சொல்லியிருந்தாங்க. அவங்க திருத்தி முடிச்சு சீக்கிரமாகவே ஸ்டூடெண்ட்டுக்காக அனௌன்ஸ் பண்ணாங்க. இது எல்லாமே வந்து கோர்ட்டில் கேட்டனால அவங்க மேக்ஸிமம் டேட்டு மேக்ஸிமம் ரிலாக்ஸேஷன் டைம்லாம் எடுத்துக்கிட்டு அவங்க எல்லாமே இந்த வருஷம் எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணிட்டாங்க. அதனால 2024 நம்ம எப்படி எதிர்பார்க்கலாம்னா, இதே மாதிரி எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகாது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அப்ளிகேஷன் டேட்டு அப்படியே ரிசல்ட் டேட்டு அப்படி எல்லாமே அஃபிஷியலாக கரெக்டாக நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதே மாதிரி 720க்கு 720 அடுத்த வருஷம் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்காது. ஏன்னா 2026, 25 இதுக்கு மட்டும் நடக்க போகிற எக்ஸாமினேஷன் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா அவங்க கேட்ட அந்த பெர்ஃபெக்ட் ஸ்கோர் இது யாருக்கான எக்ஸாம் நடந்துருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்டூடெண்ட்டுக்கான டிஃபிகல்ட்டி லெவல் கிடையாது. இந்த பெர்ஃபெக்ட் ஸ்கோரை வச்சுக்கிட்டு கோச்சிங் சென்டர்ஸ் வந்து நிறைய பேர் நாங்கள் இந்த போல ஸ்கோர் கொடுத்தோம் அவ்வளோ ஸ்கோர் கொடுத்தோம்னு சொல்கிற அந்த டைம் அந்த குவாலிட்டியை வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்காக தான் இந்த ஸ்டாண்டர்டாக கொண்டு வந்துட்டாங்க. அப்போ கண்டிப்பாக ஒரு ஸ்டூடெண்ட் நல்லா லென்த்தி கொஸ்டின் பேப்பர்னா 720 எடுக்க முடியாது. அந்த பர்ஃபெக்ட் ஸ்கோர் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யாரும் சொல்ல முடியாத அளவுக்கு இன்னமேட்டு கொஸ்டின் பேப்பர் கண்டிப்பாக ஒரு ஸ்டேஜ் இருக்கும். அந்த ஸ்டேஜுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் அடாப்ட் ஆகிற மாதிரி இருக்கும். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இந்த பெர்ஃபெக்ட் ஸ்கோர், கொஸ்டின் பேப்பர் ஸ்டாண்டர்டு, ப்ளஸ் வந்து அப்ளிகேஷன் க்ளோசிங் டேட்ஸு, ப்ளஸ் எக்ஸாம் ரிசல்ட் எல்லாத்துக்குமே நம்ம ரெடி ஆகணும். மைண்ட் செட் ரொம்ப கிளியர் கட்டாக இருக்கும். சரிங்களா? இதை பற்றி எப்படி இருக்கணும்னு 2026 சொல்கிறோம், பார்த்துங்க. 2024 என்டிஏக்கு அவங்க செக் வச்சிருக்கிறதுனால 2025 எப்படி இருந்துச்சு, வரப்போகிற வருஷம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த டிஃபிகல்ட் எல்லாம் எதுவும் நம்ம ஃபேஸ் பண்ணாத அளவுக்கு அவங்க கொண்டு வந்துருவாங்க. சரிங்களா? அப்போ நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னு டீட்டெயிலாக சொல்லுவோம், பாருங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் விஷயம், 2026 நீ எக்ஸாம் ஒரு ஸ்டூடெண்ட் ரெடி ஆக போறீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களோட கொஸ்டின் பேப்பர் ஸ்டாண்டர்ட் வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா எப்படி கேட்டாலும் மைண்ட் செட் வந்து ரெடியா இருக்கணும். கொஸ்டின் பேப்பர் ஈஸியா அதுக்கேற்ற மாதிரி இருக்கணும், கொஸ்டின் பேப்பர் மாடரேட்டா அதுக்கேற்ற மாதிரி இருக்கணும், கொஸ்டின் பேப்பர் டஃபா அதுக்கேற்ற மாதிரி நம்ம மைண்ட் செட்டை கரெக்டாக கொண்டு வர பார்த்துக்கணும். ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக இருந்தால் நல்ல மார்க் வருது, நல்ல கட் ஆஃப் வரும், நல்ல ரிசல்ட் வரும், சீட்டு கிடைச்சிடும் அப்படி இருக்காங்க. கொஸ்டின் பேப்பர் டஃபாக இருந்தாலும் நம்மளுக்கு கட் ஆஃப் கம்மியாக தான் போகுது, அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. கொஸ்டின் பேப்பர் எக்ஸாம் ஹாலில் எப்படி இருக்க போகுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மைண்ட் செட்டை ரெடியாக பார்த்துக்கணும். கான்செப்ட், பாடங்கள் ப்ளஸ் வந்து டெஸ்ட் எல்லாமே ஒன்று தான். ஆனால் கேட்குற கேள்வியை பொறுத்து தான் நம்மளுக்கு கட் ஆஃப் வந்து ஸ்டாண்டர்டாக போகுது. அப்போ கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்கணுமா அதுக்கேற்ற மாதிரி மைண்ட் செட்டை கரெக்டாக இருக்க பார்த்துக்கணும். சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஒர்க். சரிங்களா? கண்டிப்பாக இன்னமேட்டு வர எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பரேஷன் ஆகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட ஹார்ட் ஒர்க் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? பயாலஜி மட்டும் படித்தோம், கெமிஸ்ட்ரி மட்டும் படித்தோம் அப்படின்னு கிடையாது. ஃபிசிக்ஸும் தேவை, கெமிஸ்ட்ரி பயாலஜியும் தேவை. ஃபிசிக்ஸ் மட்டும் நல்லா படிக்கிறேன்னு சொல்லிட்டு கெமிஸ்ட்ரி பயாலஜி விட்டுறக்கூடாது. அப்போ 3 சப்ஜெக்ட்டும் ஈக்குவல் வெயிட்டேஜ் இருக்கணும். நம்மளை பொறுத்த வரைக்கும் PCB, இந்த PCB இந்த 3த்துலேயும் நம்மளோட ஸ்டாண்டர்ட் கரெக்டாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்மளோட சக்ஸஸ் பெரிய லெவலில் இருக்கும். சரிங்களா? அதனால் ஹார்ட் ஒர்க் பண்ணணும்னு யார் நினைக்கிறீங்களோ 2026க்கு அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்க மட்டும் கால் எடுத்து வைக்கிற மாதிரி கொஞ்சம் பார்த்து. சரிங்களா? அடுத்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் நாலேஜ். சப்ஜெக்ட் நாலேஜை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேசிக்ஸ்ல இருந்து நம்ம படிச்சுட்டு போகணும். அது ஃபிசிக்ஸாக இருக்கலாம், கெமிஸ்ட்ரியாக இருக்கலாம், பயாலஜியாக இருக்கலாம். அந்த பேசிக்ஸ் நாலேஜை நம்ம தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நம்மளுக்கு கொஸ்டின்ஸும் சப்ஜெக்டும் நம்மளுக்கு மைண்ட்ல இருந்து டெலீட் ஆகாத மாதிரி இருக்கும், புரிதல் தன்மை அதிகமாக இருக்கும். சரிங்களா? அதனால சப்ஜெக்ட் நாலேஜ் வந்து ரொம்ப 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 முக்கியம். அந்த சப்ஜெக்ட் நாலேஜை பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட் வந்து கண்டிப்பாக நிச்சயமா நீங்க உங்களோட பேசிக்ஸ்ல இருந்து படிக்கிற கேப்பபிலிட்டியை வளர்த்துக்கு. பேசிக்ஸ்ல இருந்து வளர்க்குற கேப்பபிலிட்டி இருந்துச்சுன்னா கண்டிப்பா உங்க ரிசல்ட் நல்லபடியா இருக்க வாய்ப்புகள் அதிகம். சரிங்களா? ஓகே. அடுத்தது வந்து நோன் அன்னோன். நோன் அன்னோன் என்ன சார் நோன் அன்னோன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளுக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா இப்போ பயாலஜி இருக்கு, பிசிக்ஸ் இருக்கு, கெமிஸ்ட்ரி இருக்குன்னா தெரிஞ்ச பாடத்தையே திருப்பி 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 படிச்சுக்கிட்டு நல்லபடியா இது நான் நல்லா படிச்சிட்டேன்னு இருப்பாங்க. இன்னமேட்டு அப்படி விஷயங்கள் இருக்கக்கூடாது.
சரிங்களா? அன்னோன் தெரியாத பாடங்கள், இப்போ ஃபிசிக்ஸில் 4 பாடம் படிக்கல, கெமிஸ்ட்ரியில் ஆர்கானிக் கஷ்டமாக இருக்குது, இல்லாட்டி பயாலஜியில் வந்து ஜெனட்டிக்ஸ் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு இருந்துச்சுன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக நிச்சயமாக அதையும் தெரிஞ்சுக்க வேண்டும். அப்படி இருந்தால் மட்டும்தான் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். ஏன்னா ஸ்டூடெண்ட் வந்து சேஃபர் சைடாக என்ன செய்வாங்க பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு பிடிச்ச பாடத்தை, பிடிச்ச லெசன்ஸு, இல்லாட்டி பிடிச்ச சப்ஜெக்டை மட்டும் நல்லா படிச்சுட்டு போகிற மாதிரி இருப்பாங்க. அப்படிலாம் இல்லாமல் நோன் அன்னோன் இது ரெண்டுத்தையும் ஃபுல்லாக இந்த வருஷம் 2026 ப்ரிப்ரேஷன் கரெக்டாக பண்ணீங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் பெரிய லெவலில் கண்டிப்பாக இருக்கும். சரிங்களா? ஆனால் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த 2026 ப்ரிப்ரேஷன் பண்ணணும்னா இந்த ஃபாலோயிங் திங்ஸ்லாம் கண்டிப்பாக நீங்கள் மைண்ட் செட்டில் தெளிவாக வச்சுக்கோங்க. அடுத்தது ஸ்டடி ஸ்ட்ராட்டஜி. நம்மளுக்கு இந்த ஸ்டடி ஸ்ட்ராட்டஜியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட மைண்ட் செட்டை பொறுத்து. சரிங்களா? ஒரு ஆள் வந்து நைட்டு படிப்பாங்க, காலையில் தூங்குவாங்க. ஒருத்தவங்க காலையில் படிப்பாங்க, நைட்டு தூங்குவாங்க. இது மாதிரி மாற்றி மாற்றி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருப்பீங்க. உங்களோட ஸ்டடி ஸ்ட்ராட்டஜியை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஒரு நாளைக்கு ஃபிசிக்ஸும் படிக்கணும், கெமிஸ்ட்ரியும் படிக்கணும், பயாலஜியும் படிக்கணும். ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் மட்டும் அதிகமாக படிச்சுட்டு ஒரு சப்ஜெக்ட் கம்மியாக படிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. அதாவது உங்களோட ப்ரிப்ரேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பிசிபிக்கு ஈக்குவல் வெயிட்டேஜ் கொடுத்து, இல்லாட்டி கெமிஸ்ட்ரி பயாலஜி நல்லா படிச்சிருந்தா ஃபிசிக்ஸுக்கு இன்னும் ஈக்குவல் வெயிட்டேஜ் கொடுத்து உங்களோட ப்ரிப்ரேஷன் நல்லபடியாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் பெரிய லெவலில் ஸ்கோர் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். சரிங்களா? அடுத்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் மார்க்கில் ரொம்ப ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்கணும். டெஸ்ட் மார்க் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட மார்க்ஸ் வந்து எடுத்தோடனே பெருசாக வராது. சரிங்களா? ஒரு ரிப்பீட்டட் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்கன்னா எடுத்தோடனே பெருசாக வராது, கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி இருக்கணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள், நம்மளுக்கு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் 45 கொஸ்டின்ஸ், அடுத்து பயாலஜியில் 90 கொஸ்டின்ஸ். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே நம்ம இதில் 45க்கு 45, ஃபிசிக்ஸ் 45, கெமிஸ்ட்ரி 45, இதில் ஒரு 20 கொஸ்டினோ, இதில் ஒரு 30 கொஸ்டினோ நமக்கு ரைட் ஆகிற மாதிரி இருந்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணிட்டு மேலே கொண்டு வரணும். சரிங்களா? அதே மாதிரி பயாலஜி எடுத்தோடனே நம்மளுக்கு ஒரு 60 கொஸ்டின்ஸ் ரைட் ஆகிறோமா, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ்மெண்ட்டை கொண்டு வந்து ஒரு 3 கொஸ்டின்ஸ் 5 கொஸ்டின்ஸ் அந்த அளவுக்கு கொண்டு வர மாதிரி பார்த்துக்கணும். புரியுதுங்களா? அதனால டெஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப மார்க் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் கொஞ்சம் டெடிகேட்டிவாக இருக்கணும். சரிங்களா? அது வந்து யூனிட் டெஸ்ட்ல இருந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும். நான் ஃபுல் டெஸ்ட்ல வந்துடும், அந்த டெஸ்ட்ல வந்துடும், இந்த டெஸ்ட்ல வந்துடும் கிடையாது. ஃபர்ஸ்ட்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் பண்ணிட்டு வர அளவுக்கு மைண்ட் செட்டை கரெக்டாக பார்த்துக்கு. சரிங்களா? அடுத்தது ஸ்லீப்பிங் சைக்கிள் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஸ்லீப்பிங் சைக்கிள் அடுத்த ஒரு வருஷத்துக்கு உங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கணும் பார்த்தீங்கன்னா, இருக்க போகிற நீட் எக்ஸாமினேஷன் வரைக்கும் உங்களோட ஸ்லீப்பிங் சைக்கிள் மினிமம் 6 to 6 hours 30 minutes இருந்தால் நல்லா சேஃபர் சைடு. சரிங்களா? நான் தூங்குறது வந்து 7 மணி நேரம் தூங்குறேன், 8 மணி நேரம் தூங்குறேன், நான் நைட்டு ஃபுல்லாக படித்தேன், நேற்று ஃபுல்லாக படித்தேன், ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன் அப்படிலாம் இருக்கக்கூடாது. ஹெல்த்தையும் பார்த்துக்கணும், தூங்குற டைமிங்ஸையும் பார்த்துக்கணும். நம்மளுக்கு 6 to 6 hours 30 minutes இருந்துச்சுன்னா கொஞ்சம் சேஃபர் சைடாக இருக்கும். சரிங்களா? அதாவது தூக்கத்தை கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் இந்த 1 year ஃபுல்லாகவே. ஓகேவா? இந்த மாதிரி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட சக்ஸஸை யாராலையும் தடுக்க முடியாது. புரியுதுங்களா? இது எதுக்கு இவ்வளவு தூரம் சொல்றோம்னா, ஸ்டூடெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்பீங்க. நல்லா படித்தோம், மார்க் வரல, ஐயோ ரிப்பீட்டரா வேணாம், ரிப்பீட்டரா வேணாம், மார்க் இவ்வளோதான் வந்திருக்கு போதும் அப்படின்னு நினைச்செல்லாம் இருப்பீங்க. கண்டிப்பா பயம் இருக்க தான் செய்யும். ஏன்னா நம்ம ப்ரீவியஸ் இயர்ல இவ்வளோ மாதிரி கொஸ்டின் பேப்பர் டஃபாக பார்த்தது கிடையாது. நீங்க 6th படிக்கும்போது, இந்த வருஷம் ஸ்டூடெண்ட் வந்து 6th 7th 8th படிக்கும்போது இது மாதிரி டஃபா இருந்துச்சு. 2018-19 முன்னாடி இருந்துச்சு. ஆனா கடைசி ஒரு 6-7 வருஷமா பாத்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பர் வந்து ரொம்ப டஃப்னஸ்லாம் கிடையாது, மாடரேட்டா கொஞ்சம் கொஞ்சமா ஈஸியா தான் கேட்டுட்டு போயிருந்தாங்க. அந்த ஈஸி லெவல் ரொம்ப லாஸ்ட் இயர் ஈஸி போது கோர்ட்டோட கம்பல்ஷன், கோர்ட்டோட கொஸ்டின்ஸ் அப்படி இருந்தனால நம்மளுக்கு நீட் எக்ஸாமோட ஸ்டாண்டர்ட் வந்து என்டிஏ ரொம்ப ஹார்ட் ஆக்கிட்டாங்க. அதை பத்தி நம்ம பயப்பட தேவையில்லை. ஆனா நம்மளோட ஹார்ட் ஒர்க் வந்து இருந்துச்சுன்னா, இந்த சைக்கிள், இந்த ஸ்ட்ராட்டஜிலாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களோட சக்ஸஸை யாராலையும் தடுக்க முடியவே முடியாது. ஸ்டூடெண்ட்ஸ் இது நல்லா கரெக்டாக பார்த்துக்கு. சரிங்களா? படிக்கிற விஷயத்த புரிஞ்சு படிக்கணும், படித்த பாடத்தையே திருப்பி படிச்சிருக்க கூடாது. இந்த மாதிரி விஷயங்களை கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா சக்ஸஸ் உங்கள் பக்கம் யாராலையும் தடுக்க முடியாது.